ஏங்க வரதானே ரொம்ப கோவமா மேல ரூம்ல இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க போய் பாருங்களேன். அப்படியா? எங்க இருக்காரு? மேல மாடி ரூம்ல. சரி, நான் போறேன். சமந்தி, நீங்க எங்க போறீங்க? இதோ வந்துடுற சம்மதி. வரதண்ணா பாத்ரூம்ல மாட்டிக்கிட்டாராம். அவருக்கு ஓபன் பண்ண தெரியல. நான் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். நளனப்பா எதுக்கு திடீர்னு மேல போறாரு? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? என்னடா இது, ஒவ்வொரு விக்கெட்டா காணாம போயிட்டு இருக்கு. மாடியில என்னமோ நடக்குது. சுபத்ரா, முழிச்சுக்கோ. அங்க என்னடானா தேவிய காணோம். இங்க என்னடானா சத்யா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவ புருஷனோடவும் மாமியாரோடவும் வந்து உட்கார்ந்து இருக்கா. நம்மால அங்கேயும் போக முடியல, இங்கேயும் இருக்க முடியல. நரக வேதனையா இருக்கு. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏய், நீ எங்க காணாம போன? இப்ப என்ன திடீர்னு இங்க வந்து நிக்கிற? இருங்க, மெதுவா பேசுறா. செல்வநாயகி குடும்பம் வந்திருக்காங்க. டே வரதா, கொஞ்சம் பேசாம இருறா. வரலன்னா ஏன் வரல, எங்க போனான்னு கேட்க வேண்டியது. வந்தா ஏன் வந்தேன்னு கேட்க வேண்டியது. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பேசாம இருறா. எனக்கு இன்னும் பைத்தியம் பிடிக்கலம்மா. பைத்தியம் பிடிக்கல. இப்ப எல்லாரும் சேர்ந்து எனக்கு பைத்தியம் பிடிக்க வச்சிருக்கீங்க. அந்த நிலைமையில தான் இப்ப இருக்கேன். ஏய், என்னடி வந்ததுல இருந்து அமுக்கு நீ மாதிரி நின்னுட்டே இருக்க? ஏதாவது பேசி தொலைய. அப்படியே உம்மன் இருக்க, பேசு. உனக்கு என்னமா ஆச்சு? ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண? பெரிய மனுஷன் கேக்குறாருல்ல, சொல்லுடி. உனக்காக ஒருத்தி கல்யாண ஏற்பாடு பண்ணி ஊரு கண்ணுல மண்ணு தூவி ஒவ்வொரு சடங்களையும் உன்னை கலந்துக்க வச்சு உன்னை அபிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவ்வளவு கஷ்டப்பட்டா. இந்த நாளுக்கு தானமா எல்லாரும் 2 மாசமா காத்துக்கிட்டு இருந்தோம். இப்படி எல்லாம் கூடி வரப்ப அத புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணிக்காம நீயே ஸ்பாயில் பண்ணிட்டியம்மா. உனக்காக நான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன்னு உனக்கு தெரியாதுமா. என்ன பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுட்டியம்மா. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கப்பா. செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வந்து என்ன மன்னிச்சிருங்கப்பா. தப்ப செஞ்சிட வேண்டியது, அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது. இதே பழப்ப பட்சம் உனக்கு. உன்னால எங்களுக்கு மட்டும் இல்ல, இவங்களுக்கும் கஷ்டம் தானே. எல்லாருக்கும் இப்படி கஷ்டத்தை கொடுக்கறிய. நீ நல்லா இருப்பியா? நான் சமா போயிடுவேன். எங்க நம்ம பிள்ளைக்கு இப்படி சாபம் விடாதீங்க. உன்னை அடிச்சு. சார் ப்ளீஸ் கத்தாதீங்க சார். கீழே செல்வநாயகி இருக்காங்க, அவங்களுக்கு கேட்டு போகுது. தேவி, உனக்காக சத்யா அவ வாழ்க்கையை அடமானம் வச்சு வந்து கீழே உட்கார்ந்துருக்கா. இந்நேரம் உனக்கும் அபிக்கும் கல்யாணம் ஆகி நீயும் அதே மாதிரி வந்து கீழே உட்கார்ந்து இருக்கணும். ஏண்டி இப்படி பண்ணு? எந்த பெய் உன் மண்டையில ஏறிடுச்சு சொல்லுடி. ஏண்டி கல்யாண மண்டபத்தை விட்டு போனேன்? என்ன போன வந்த நீ உன்கிட்ட பேசிட்டு இப்படி பேச. அப்பா செய்யுங்கப்பா, செய்யுங்க. தயவு செஞ்சு செய்யுங்க. இது நல்ல முடிவுதான். என்ன கொன்னுடுங்கப்பா. என்ன நீ அப்பான்னு கூப்பிடாத. நீ என் பொண்ணே இல்ல. என்ன கல்யாண மண்டபத்துல நான் உன்னை தலைமொழி விட்டு வந்துட்டேன். டேய் வரதா, அமைதியாடுறா. உனக்கு ஏதாவது ஆயிட போகுதுரா. ஐயோ, இந்த வாழ்க்கையை வேலைன்னு சொல்லி என்ன கூப்பிட்டுக்கங்க இறைவான்னு சொன்னேன். அப்படி என்ன கூப்பிட்டுக்காம இவங்க மத்தியில என்ன வாழ வச்சு கொஞ்சம் கொஞ்சமா உசுறு எடுக்கிறீங்களே. வரதா, கத்தாதடா. என்னம்மா? உட்காருப்பா, உட்காரு. தண்ணி எடு, தண்ணி எடு. விடுமா.
சரி நான் கீழே போறேன், இல்லைன்னா சந்தேகப்படுவாங்க. தேவிய கொஞ்சம் தனியா விடுங்க, அவ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கா. சார் அப்ப எனக்கு மட்டும் ஸ்ட்ரெஸ் இல்லையா சார்? நெஞ்சே வெடிச்சு போல இருக்கு சார். ப்ளீஸ் சார், அதான் தேவி வந்தாச்சே. ஏன் சார் இவங்க வந்தா அப்படி எங்காவது தொலைஞ்சு போயிருக்க வேண்டியதானே? ரிலாக்ஸ் வர்தன் சார், நான் அவங்கள அனுப்பி வச்சுட்டு வரேன். அப்புறம் நாமெல்லாம் சேர்ந்து என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணலாம். என்ன சத்யா கண்டுக்கவே மாட்டேங்கிற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நல்ல நேரம் வரப்போகுது. நாங்க எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது சம்பந்தி? அங்க போட்ட வேலையெல்லாம் அப்படியே போட்டபடியே இருக்கு. ஒருத்தரா காணாம போயிட்டாங்க. அண்ணி எல்லாரும் மாடியில இருக்காங்க. நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா? அப்படியெல்லாம் இல்ல, அவங்க வந்துருவாங்க. ஆண்டி, நான் கொஞ்சம் மாடிக்கு போய் இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துடுறேனே.